அதிமுகவுக்கு மாற்றாக திமுகவை ஏற்பது பெருத்த ஏமாற்றமாக அமையும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவரிடம் எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதிலை தற்பொழுது பார்ப்போம். அதிமுக அரசு சரியா செயல்படலங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு வருவோம். அடுத்ததா இதற்கான மாற்றா நான் என்ன தேர்ந்தெடுப்பேன்? அதிமுக சரியில்லைன்னா திமுக வல்லமை வாய்ந்த கட்சியா இருக்குது, 234 தொகுதியில் ஆட்கள் நிறுத்த முடியும், இதற்கு முன்னால் ஆண்ட கட்சியா இருக்குது. அப்ப என்னுடைய தேர்வு ஏன் திமுக இருக்கக்கூடாது? தம்பி, திமுகவின் தீமையினுடைய விளைச்சல் தான், திமுகவின் கொடுமையினுடைய குழந்தை தான் ஜெயலலிதா, அதிமுக கட்சியும் ஆட்சியும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா வெறும் கிளையும் இலையும் தான், வேறு திமுக தான். இந்த கொடிய ஆட்சி முறையினுடைய தொடக்கமே அதுதான். இப்பவே நீங்க பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுக்கறாங்க, ஜெயலலிதா ஆட்சி சரியில்லை, ஆளுமா டோலுமா எல்லாம் போட்டு நீங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க கடந்த 5 ஆண்டு நல்ல ஆட்சி கொடுத்தோன்னு ஒரு விளம்பரம் இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? இல்ல, நீங்க சொல்லக்கூடிய பூர்ண மதுவுக்கு கொண்டு வரணும் அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய லோகாயுக்தா கொண்டு வரணும் அவங்க சொல்றாங்க. யார் அது? எல்லாரும் தான் சொல்லுவாங்க. ஒப்பு கழுகுறது. இப்ப தீ குளிச்சு அப்படி நாங்க புனிதர்கள், மனித புனிதர்கள், தூயவர்களா வந்துட்டோம்னு காட்டுறது. போன முறை உங்க ஆட்சியை வீழ்த்தி அதிமுக ஆட்சியை ஏன் நிறுவனா மக்கள்? உங்க கொடுமை சகிக்க முடியாம தான் நிறுவனா. அப்ப திருப்பி இந்த அதிமுக மாற்றா எப்படி திமுக இருக்கும்? பெருத்த ஏமாற்றா தான் போகும்.